வணக்கம் இளம்பலம் நேர்களே. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்டா, இந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியாலையும் நான் கில்லிடா. அந்த பயம் இருக்கட்டும்டா. ஐ எம் வெயிட்டிங். பேச்சு மட்டும்தான் சைலண்டாக இருக்கும், ஆனால் சர்ற வெடி. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை. நீ பொழப்புக்கு தாண்டா ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி. நான் யாருன்னு முக்கியம் இல்லை, நாம் என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். யார் ஸ்க்ரீனில் வந்து யார் படம் ஓட்டுற. வணக்கம். முடிக்கலையே. அது அது இது வேற, இது வேற, இது வந்து இது இப்படி, இது வேற, இது வந்து ஒரு நிமிஷம். ஹலோ, அப்பாவை காணும்னு சொன்னீங்களே, கிடைச்சிட்டாரா? கிடைச்சிட்டாரு. எங்க வீட்டுல தான். அவர் எங்கெங்க போறாரு? சரி, அவருக்கு என்ன வேலையா வெட்டியா? வீட்டுல தாங்க இருப்ப சொன்னா கேட்க மாட்டாங்க. பொண்டாட்டியை காணோம்னு சொன்னாங்களே, அதுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. சும்மா சம்பந்தமே இல்லாம ஏதாவது நடந்து. பொண்டாட்டியை காணோம், புருஷனை காணோம், நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சியா வச்சிருக்கோம். இதுதான் நானும் கேட்கிறேன். சட்டமன்றத்துல பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர், அப்பாவை காணோம் அப்படின்னு முதலமைச்சர், சரியா? மொத்தத்துல காவேரியை காணோம்னு மக்கள் இதை மறந்துட்டாங்களே. நடுவில் இதை மறந்துட்டாங்களே. சரியா? நியாயமா விவாதம் அதை குறித்ததாக இருந்திருக்கணும். முதலமைச்சர்கிட்டேருந்து அதை குறித்து தான் நம்ம எதிர்பார்த்துருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இந்த மாதிரியான ஒரு டிஸ்கோர்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் ஓகே, ஐம் சாரி அதுல வேற ஒரு சொல்லிட்டாரு, மரியாதைக்குரிய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர். அதுல ஒண்ணும் மாட்டு கருத்து கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் கருணாநிதினு சொல்லிட்டு எங்க சாரி கேட்டு கலைஞர் அவர் கெட்ட வார்த்தை பேசினா அப்புறம் சாரி கேட்காம இருப்பாரு. ஏங்க நாங்க எது கெட்ட வார்த்தை? இப்போ சரி, கொச்சையான வார்த்தை. சரி, ஏதோ எது கொச்சையான வார்த்தை? கருணாநிதி என்ன, கருணாநிதிக்கு அந்த வார்த்தையை சொல்லணும். நீங்களே இப்போ கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அதுதான் சொல்றேன் நான். பீப் போட்டுருங்க. என்னங்க இது? ஏங்க அவர் வந்து கலைஞர் மேலே வச்சிருக்கிற அன்புனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ கருணாநிதி சொல்லிட்டுனே இந்த நாக்கனை பனாயில் வச்சு கழுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே ஒரு சாரி கேட்டு கலைஞர் கருணாநிதி ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ஐயான்னு சொல்லுங்க, கொய்யான்னு சொல்லுங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். சட்டமன்றத்தில் உருப்படியாக விவாதம் நடக்கணும் அப்படின்றது தான். ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 தரப்பு வாதமும் பேசப்படுது. நம்ம வாத பிரதிவாதங்கள் எடுத்துப்போம், சரியா? நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கணும், அது என்ன ரசிகர் மன்றங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் நம்ம வந்து பேச முடியாது. என்ன இருக்கோ ஃபேக்டரில் பேசுவோம், சரியா? ஒரு பக்கம் விஜய் தரப்பு சொல்லக்கூடிய, முதலமைச்சர் விஜய் தரப்பு சொல்லக்கூடிய வாதங்கள் அப்படின்னா அதுவும் ஏற்புடையது தான். என்னென்னா சோஃபா மாடல், அப்புறம் புஷ்பா வாணியில் இந்த மாதிரிலாம் வந்து இரட்டை அர்த்தங்களோட ஸ்லேடைகளோட எதிர்கட்சி தலைவர் உதவாநிதி வந்து பேசினது அப்படின்றது வந்து தப்பு அப்படின்றது அவங்களுடைய. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவீங்க, அசிங்கமாக இரட்டை அர்த்தத்தோட பேசுவீங்க, இரட்டை அர்த்தத்தோட நீங்கள் பேசுகிறதோட இல்லாமல் அதை ஸ்லேடையாக பார்த்து சிரிப்பீங்க எங்களை. அப்போ நாங்கள் பதில் சொல்லணும்ல. நாங்கள் பதில் சொன்னால் மட்டும் நீங்கள் ஏன் கத்துறீங்க? இப்போ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறோம் அப்படின்றது தான் ஆக்சுவல் பிரச்சனையே. ஸோ விஜய் தரப்பில், முதலமைச்சர் தரப்பில் சொல்லக்கூடிய வாதங்கள் சரி, எதிர்கட்சி தலைவர் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க இன்ஸ்டாகிராம், அப்புறம் அந்த லாங்குவேஜ்லேயே, சரியா? இதெல்லாம் வந்து கதரல்ஸ் பதரல்ஸ் பத்தலையா இதெல்லாம் இப்போ என்னென்னா சட்டமன்ற குறிப்பில் ஏறப்போகுது. இதெல்லாம் தமிழக சட்டமன்றத்தில் என்னென்ன மாதிரி குறிப்புகள்லாம் ஏறித்து இந்த மாதிரியெல்லாம் குறிப்பில் இதெல்லாம் ஏறப்போகுது. அன்ஃபார்ச்சுனேட், சரியா? பட் என்னென்னா ஜென்சிக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதிர்கட்சி தலைவர் தரப்புலேருந்து ஆரம்பிச்சது. இப்போ ஆரம்பிச்சதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இப்போ அவர் பதில் சொல்கிறோன்னே அவர் என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன? முதலமைச்சரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்ன? 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்களோ, என்ன ஆச்சு? சரியா? 1 பவுன் தங்கம் தாய்மாமன் சீர் என்று கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, 1 கிராம்னு கொடுக்குறீங்களே, இது என்ன? 2500 ரூபாய் ஊக்கத்தொகை, பெண் மகளிருக்கான ஊக்கத்தொகைன்னு சொன்னீங்களே, அது எங்கே? இதெல்லாம் கேள்விகள். காவிரி நதிநீர் விவகாரத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே, 2 விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், அதாவது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதவாநிதியும்
இந்நாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க காவிரியை விளையாட்டு பந்து மாதிரி. அங்கே 20 மாவட்ட விவசாயிகள் கடைமடை வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 14 ஜூன் திறந்து விடலை காவிரி, வரல தண்ணி வரல. தண்ணி வந்தால் திறந்து விடுவான். இப்போ தான் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு எங்கள் தலைக்காவேரி பக்கம். இப்போ தான் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற தகவல் தான் நமக்கு வருது. ஸோ மழை வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் நீர் வர ஆரம்பிக்கும். 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நீர் வறுத்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சரியா? இப்படி இருக்குது. இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு கட்சியுடைய சார்பு அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. அந்த சட்டமன்றத்தில் மனசாட்சிக்கு சொல்லுங்கள், அந்த விவசாயிகளுடைய உண்மையான உணர்வை பிரதிபலித்தவர் ஒருவர் மட்டும்தான், அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். என்னங்க டக்குன்னு வந்து அவர் தாங்க பேசுறேன். நான் முட்டு கொடுக்கல. நீங்க எடுத்து பாருங்க, சட்டமன்றத்துடைய மொத்த இதையும் எடுத்து பாருங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல அவர் தான் அதை பத்தி பேசினார். அன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அன்னைக்கு இவங்க பேசினாங்கல்ல, அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கோன்னு இவரு, மனைவியை தேடுன்னு அவரு, இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒருத்தர் தாங்க அதை பேசினாரு. ஆனா நல்லா சிரிச்சு ரசிக்கு தான் இருந்தார். அப்பாவை காணும் அப்படின்னு சொன்ன கதை. ஆமாங்க, அவர் ரசிக்காம என்ன பண்ணுவார்? அவர் சிரிச்சு ரசிக்கல. டெம்ப்ளேட் என்னன்னா, இவர் அவரை கண்ணாப்பண்ணம் திட்டுறாரு, அவர் இவரை கண்ணாப்பண்ணம் திட்டுறாரு. இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களாக இப்படி போய் சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு விரக்தியில் சிரிக்கிறது தான். வேற என்ன சொல்ல முடியும்? நான் இதுக்காக ஒரு கட்சியோட ஆதரவு நிலைன்னு சொல்ல வரல. நீங்கள் ஒரு சாதாரண பொதுஜனமாக பாருங்களேன், பொதுஜனத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனேன். அங்கே பார்த்தபோது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய. ஆமாம் அப்படின்ட்டு வரவேற்கிறேன் உள்ளபடியே. விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அந்த ஒரு விஷயத்திற்கு என்னென்னா, அவர் தூண்டியிருக்கார், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு தூண்டியிருக்காரு. அப்போது திரு விஜய் அவர்கள் அங்கே இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்க்குறாங்க. அப்படின்னும் பொழுது கூடுதல் பொறுப்பு அவருக்கு. நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்க இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம்? இந்த இளைய சமுதாயத்துக்கு என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்க? அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டியை தேடிக்கிட்டு இருக்கேன், இதுதான் மெசேஜ் அனுப்புகிறீங்களா? உங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது அடுத்த தலைமுறைக்கு. அவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, போய் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கு நான் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் விஜய்க்கு. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பண்ணுறது என்ன சார்? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இதை மாதிரி தான் நீங்கள் யங்ஸ்டர்ஸ் கொண்டு போய் சொல்ல போகிறீங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பார் பகிரங்கமாக மேடையில். என்னென்னா, நான் நிறைய இளைஞர்கள் என்னை வந்து பின்தொடர்ந்தாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலே நான் தூக்கி போட்டு சிகரெட் பிடிக்கிறது, இருந்துக்கிட்டு இப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாகிடுச்சு. அப்படின்றதுனால நான் வந்து இப்போ நான் அட்வைஸ் பண்ணுறேன், போகிற இடத்துலலாம் நான் அட்வைஸ் பண்ணுறேன், வேண்டாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன், ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறார் இல்லையா? இது இங்கேயும் பொருந்தும் தானே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சட்டமன்றத்தில் இப்படி தான் பேசிப்பாங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர்? என்ன மச்சான் இப்படி போயிட்டுருக்கு, இப்படி பேசி ஜென்சி அப்படின்றனால இப்படி பேசிக்கிறதுன்னு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? அப்போ சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு ஒரு மரபு இதெல்லாம் இருக்கக்கூடாதா? இல்லை, ஜெனியூனாக சொல்லணும்னா கிஷோர் ப்ரோ, நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இதை வந்து தாவேக்கா பண்ணுறது வந்து கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்தில் பண்ணக்கூடிய விஷயங்களா இல்லை, இதை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கணும். தாவேக்கா மட்டும் சொல்லலை, இல்லை இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அதை தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஒரு பேட் எக்ஸாம்பிள் பண்ணிட்டு நீங்களால கேள்வியை கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரு முகமே இல்லை. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் நடந்தது மட்டும் இல்லை. 89லங்க, நீங்கள் 89ல் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இவர் பட்ஜெட் உரையை அப்போல்லாம் முதலமைச்சர் தான் வாசிப்பார். இப்போ கருணாநிதி வாசிக்க எழுந்துக்கிறார். பிப்ரவரி எனக்கு தெரிஞ்சு இந்த கூத்து நடக்குது. இப்போ 89 பட்ஜெட் உரையை வாசிக்கிறார். இவங்க எழுந்து நீங்கள் திருடர்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க யார், எதிர்கட்சி தலைவர் திரு ஜெயலலிதா சொல்கிறாங்க. அப்படியே மைக்கை மூடிட்டு போய் சோமன் பாபு போய் கேளு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார். சோமன் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? தப்பான விஷயம் தான் அது. அப்போ அவங்க உடனே டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க உடனே அந்த பேப்பரை பிடுங்கிறதுக்கு பாயிறாங்க. நீ வாசிக்கக்கூடாது, எப்படி இப்படி பேசுவேன் அப்படின்னு பாயிறாங்க. உடனே அந்த பேருக்கும் கை கலப்பு. சரியா? நீங்கள் புடையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இது எல்லாமே நடந்தது. சரியா? இது எல்லாமே நடந்திருக்கு சட்டமன்றத்தில். சட்டமன்றத்தில் நடப்பதெல்லாம் வந்து மாண்புடன் தான் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரல. 2017 இதே திமுகவினர்
ஸ்பீக்கருடைய தனபால் அவர்களுடைய அவரை தள்ளி விட்டுட்டு அவருடைய சேர்ல போய் உட்கார்ந்து கலாட்டா பண்ண வரலாறுலாம் இருக்கு. இதே சேகர் பாபு, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு சொம்படித்து கொண்டிருக்கின்ற அந்த பேட்டரவுடைய சேகர் பாபு, இதே கருணாநிதியை வந்து அடிக்க பாய்ந்த வரலாறுலாம் இருக்கு. குழந்தை வேலு அடிக்க பாய்ந்த வரலாறுலாம் இருக்கு கருணாநிதி. விஜயகாந்த் அவர்கள் நாக்கத்தூர்த்தினது அதே மாதிரி நாடாவை மறந்துட்டீங்களே, பாவாடை தூக்கி நாடாவை ஒழித்து பாவாடையை தூக்கி வரலாறும் இருக்கு. சரியா? அதோட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாமரைக்கணி இருக்கும்பொழுது இவர் வீரபாண்டிய ஆரம்பம் மூக்கிலே குத்தின வரலாறு எல்லாமே இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தீஸ் ஆர் ஆல் எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் ஒரு முதலமைச்சரே இதை முன்னெடுக்கிறார் என்றால் தவறு. பிகாஸ் இந்த முதலமைச்சர் நிறைய இளைஞர்களை அரசியல் பக்கம் தூண்டி இருக்கிறார், கவனத்தை திருப்பி இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. என்னங்க இது? இதுக்கு பதில்னு சொல்லியிருக்கலாம். நான் கேட்குறேன், நான் உதவாநிதியோடைய இடத்துல இருந்தால் நான் என்ன பேசியிருப்பேன்? கிளியராக நான் சொல்லியிருப்பேன். ஏங்க 1962 இப்போ எங்கே அப்பாவை தேடுகிறாருன்னு சொல்கிறாங்க. 1962 காஞ்சிபுரத்தில் தோல்வியை தழுவினார். யார்? இவர் அண்ணாதுரை அவர்கள் தோல்வியை தழுவினார். தோல்வியை தழுவியது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் அவர் நுழைய முடியாதுன்னும் பொழுது இதே சட்டமன்றத்தில் அண்ணாவை காணோம் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்து அவர் பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்பீச் கொடுத்தார். சரியா? எல்லாருமே திரும்பி பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார். இன்க்ளூடிங் நேருவிலிருந்து எல்லாருமே திரும்பி பார்த்தக்கூடிய ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார். அடுத்து அவர் நாடாளுமன்றத்துக்கு தான் போட்டிக்கிட்டார். 67 சட்டமன்றத்துக்கு போட்டியிடல, தென் சென்னையில் தான் போட்டிக்கிட்டார், நம்ம ஏரியாவில் தான் போட்டிக்கிட்டார். அப்படின்போது அவர் வந்து வெற்றி பெற்றார் என்ற நிலையிலும் கூட அவர் வந்து முதலமைச்சரானார். ஸோ வரலாறு காலச்சக்கரம் என்று சுழண்டு கொண்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். யாருமே நிரந்தரம் இல்லை வெற்றி அப்படின்னும் பொழுது வெற்றியை தலைக்கு ஏற்றிக்கொள்வதும் என்ன தோல்வி அப்படின்றதுனால நீங்கள் இப்படி பேசுகிறதும் வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ மிகப்பெரிய புயல் காற்று அடிக்குதுன்னு வைங்களேன், குப்பையும் கூட மேலே பறக்கும், கோபுரத்துக்கு போகும். குப்பை இருக்குல்ல, அது போய் கோபுரத்தை போய் ஒட்டிக்கும். சரியா? அதே மாதிரி மிகப்பெரிய சுழல் காற்று அடிக்கும் பொழுது கலசமும் கூட கீழே வந்து குப்பையில் வந்து விழும். அதனால கலசம் குப்பையாயிடுமா இல்லை அந்த குப்பை வந்து கலசம் ஆகிடுமா? ஆகாது. கலசம் தான், குப்பை தான். சரியா? இப்படின்னு பதில் சொல்லியிருந்தா இது உதவாநிதிக்கு நன்மதிப்பாயிடும். ஏங்க இவ்வளோ பெரிய டைலாக் வரலாறுலாம் படிச்சுட்டுல வரணும், அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? சொல்கிறேன் நான். எழுதி தராங்கல்ல, அவங்க சொல்லணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சைடில் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் சொல்லிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வந்து தலைவரை தேடுறோன்னு சொல்லியிருக்கலாம், அப்பாவை தேடுறோன்னு சொல்லி நீ பர்சனலாக போயிட்டல, அப்போ நாங்களும் பர்சனலாக போவோம், அதனால மனைவியை தேடிக்கொண்டு. இதெல்லாம் என்னங்க? தமிழ்நாட்டுக்கே ஒரு அசிங்கம் இல்லை. நேற்று ஃபுல்லாக நேஷனல் மீடியாவில் இதை பற்றி வந்து போட்டு காட்டி தமிழ்நாடு மாற்றி பேசிட்டு இது எவ்வளோ கேவலம் அது. இதுக்காகவா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு அனுப்பினாங்க? இன்னொரு விஷயம், இப்போ சட்டமன்றத்தில் எல்லாருமே ஆமோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளை தட்டுற மாதிரி கை தட்டக்கூடாது, கத்தக்கூடாது அப்படிங்கிற. ஆனால் இது பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தே ஆர் க்ளூலெஸ். இந்த அரசாங்கமே ஒரு க்ளூலெஸ் அரசாங்கம் தான். உண்மையை சொல்லணும்னாக்க அவங்க நன்மை நினைத்திருக்கலாம், மனசில் நன்மை நினைத்திருக்கலாம். இப்போ இவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டோம், டைம் எடுக்கட்டும். நீங்கள் சொல்லுவீங்கப்பா, விவசாயிகள்கிட்ட போய் சொல்லுங்கள், கற்றுக்கிட்டோம், டைம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது அவங்க இந்த 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 முறை விளைச்சல் இல்லை என்ன பண்ணுவாங்க? விஜய் வந்து காசு கொடுப்பாரா? 1008 பிரச்சனை இருக்குங்க, வாழ்வாதார பிரச்சனை இருக்குது. காவிரி விவகாரம் குறித்த வாழ்வாதார பிரச்சனைகள் இங்கே இருக்குது. இது குறித்து முதலமைச்சர் இன்னும் தீர்க்கமாக பேசியிருக்க வேண்டும், வலுவாக பேசியிருக்க வேண்டும். பேசலை. மாறாக இவங்க ஜென்சிக்கு நாங்கள் எப்படி கேட்டர் பண்ணுறது அப்படின்னு இவர் ஜென்சியோடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு முதலமைச்சரும், ஜென்சியோட வாக்குகளை எப்படி நம்ம அணுகுவது என்று எதிர்க்கட்சி தலைவரும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் குறித்து இவர்கள் சிந்திக்கலை அப்படின்னு தான் தோணுது வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது. ஆஸ் அ காமன் மேன். சரியா? இது விஜயோடைய அபிமானிகளுக்கு, ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஐ டோன்ட் கேர். நான் இருக்கிறத சொல்கிறேன், ஃபேக்டை சொல்கிறேன். முதலமைச்சர் நன்மை செய்கிறாரா? நன்மை செய்கிறார்.
முதலமைச்சர் தவறு செய்கிறார் என்றால் தவறு செய்கிறார் என்று சொல்பவன் தான் விமர்சகர். சரியா? அப்போ இதெல்லாம் நம்ம பேசி ஆகணும்ல. ரைட். இப்போ சட்டமன்றத்தில் நடந்ததை எல்லாருமே பார்த்தாங்க. நிஜமாவே இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த கல்ச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி காவிரியை மறந்துட்டாங்கல்லாம், நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இதையே முழுக்க முழுக்க ஒரு சட்டமன்றத்தில் பண்ணுற வேலையா இது? நீங்கள் சபாநாயகரை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்குறதும், அவரும் தாராளமாக பண்ணலாம்னு சொல்கிறதும், அது எதுவுமே வந்து பார்க்க வந்து இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அப்பாவு பீரியட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே. அவர் அதோட மோசம். அதான் சொல்கிறேன், அப்போலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இந்த கன்றாவியெல்லாம், இந்த கேவலத்தை எல்லாம் நம்ம அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. ஐஸ் ஃப்ரூட் அப்பாவு காலத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே. சரி, நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் பேரவை தலைவர் நடந்து கொள்வார் அப்படின்றது நம்ம கடந்த காலங்கள் எல்லாத்துலேயுமே எழுதப்படாத நியதி. தப்பு. நான் அதுக்காக சட்டமன்றம்லாம் சூப்பராக நடந்திருந்தது, இப்போ மட்டும் மோசமாக நடக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் இன்னைக்கு கூடுதல் கவனம் சட்டமன்றத்தின் மேலே இருக்குது. சட்டமன்றத்தோடைய நேரலை நீங்கள் வெளியில் விடுறீங்க, அப்போ உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. வாய்க்கு வந்ததை நீங்கள் பேச முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா இப்போ சட்டமன்ற தலைவர், பேரவைத் தலைவர் என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் வந்து அவை குறிப்பில் ஏறாது அப்படின்னு சொல்லி. ஏன் அவை குறிப்பில் ஏறாதுன்னு சொல்றாரு? இதெல்லாம் குறிப்பில் ஏறத்தக்க வார்த்தைகள் அல்ல அப்படின்றதுக்கு தான். லைவ்ல நீ சொல்ல முடியுமா அப்படி? அவை குறிப்பில் ஏறலன்னா டிஜிட்டல் குறிப்பில் ஏறுதுல, இணைக்கவே முடியாது. அப்போ நீங்க பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. லைவ்ல இருக்கீங்க நீங்க. இப்போ நம்மளது ரெக்கார்டட், இப்போ நம்மளது லைவ்ல இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிறத விட கூடுதல் பார்த்து பேசுவோம். கவனிப்போடு. மீடியா இதானே. நான் நிறைய உட்காந்துருக்கேன் ஆனாரில் போகும்போது when it is live நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருப்பேன். ஏன்னா எடிட்டிங்க்கு பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா? அப்போது இதை முதலமைச்சருக்கு தெரிய வேண்டாமா? திரைத்துறையாக இருந்தாலும் மீடியாவை சார்ந்த ஒரு துறை தானே, இது இருந்து இவருக்கு தெரிய வேண்டாமா? சரி, இப்போ பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு தெரிய வேண்டாமா? இவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. இவங்கெல்லாம் மீடியா சார்ந்த துறையில் இருந்தவங்க தானே. லைவ்ல போகும்போது எது பேசுகிறோம் அப்படின்னு தெரிய வேண்டாமா? அவை குறிப்பிலேருந்து அவை தலைவர் நீக்கணும்னு சொல்லிடுவார். டிஜிட்டல் குறிப்பிலேருந்து எப்படி நீக்குவார்? யோசனை இருக்கணும்ல. சரி, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து லைட்டாக பேசிட்டோம். பட் நிறைய காணொலிகள் கடலில் தென்படுது. விஜயோடைய முகம் அப்படியே வரைஞ்சி அது மேலே உட்கார வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தய போட்டியில் அமைச்சர் நடந்துக்கிட்டது. மாணவர்கள் சீருடையோட போட்டு தாவேக்கா கொடியை நட்டுறது. இந்த அங்கிள் யார் தெரியுமான்னு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு வந்து குட்டி குட்டி பசங்க அவங்க கிட்ட போயிட்டு விஜயோட ஃபோட்டோ கொடுக்கறது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் வர்ஷிப் வந்து இவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு, சட்டத்திற்கு புறம்பானது. இதை தொடர்வார்கள் என்றால், இவர்கள் தொடர்வார்கள் என்றால் இது நீதிமன்றம் வாயிலாகத்தான் இதற்கு பூட்டு போட்டாகணும். அதாவது ஏற்கனவே கடந்த காணொலியில் உங்கள்கிட்ட நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், அந்த கருணாநிதியுடைய வரலாறெல்லாம் வந்து இதில் அந்த கரிக்குலமில் போட்டாங்க. இதெல்லாம் வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்றத நம்ம அப்போவே சொன்னோம். பட் அது ஒரு படி மேலே கொண்டு போகுது. இது தப்பு அப்படின்ட்டு. இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் இட், தென் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தான். நானே போக வேண்டியிருக்கும் கோர்ட்டுக்கு. தயவுசெய்து போங்க. ஏன்னா வருங்கால ஏங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் சிலபஸில் படிக்கிற பசங்களுக்குலாம் இதில் ப்ரூவ்னா இல்லாமல் இருக்காங்க. பட் நம்ம பசங்க, அதாவது லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் அவங்க ஏதோ போயிட்டு வேற வழியே இல்லாத மாதிரி இதை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கண்டிப்பாக. அதாவது கடந்த ஆட்சி காலத்துலேயும் இது நடந்திருக்கு. என்னென்னா, அந்த அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு வந்து நிறுத்துறது, முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு அப்படின்னு நிறுத்த வைக்கிறது, இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு. சரியா? இதெல்லாம் நடக்காமலாம் இல்லை, ஏதோ இப்போ தான் நடக்குதில்லை. பட் இப்போ ஒரு படி மேலே போகிறாங்க. இவங்க என்னென்னா, இவங்க ஆளுங்க ஆர்வக்கோளாறில் உள்ளே போயிட்டு, பள்ளிக்கூடங்களுக்குள்ளே போயிட்டு இதை காமிச்சு, இந்த ஃபோட்டோ காமிச்சு, இவர் யார் தெரியுமா, இவர் தான் முதலமைச்சர். நாட் ஆன், அக்செப்ட் பண்ணவே முடியாது. அப்போது இதை நிறுத்த வேண்டும் என்றால் இவர்கள் உள்ளே வருவதை நிறுத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்றால் நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கு நீதிமன்றத்தை நாடுவோம். ஒரு வாட்டி சொல்லுவோம், 2 வாட்டி சொல்லுவோம், கேட்கலையா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்குவோம். எங்க அவரே வந்து என் கடவுள் அப்படின்னு சொல்லி தான் பதவி. உங்களுக்கு கடவுளாக இருக்கலாம், நீங்கள் பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க, வேண்டாம்னு நம்ம சொல்லலை. சரியா? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார், நீங்கள் வந்து கடவுள் என்று பூஜிக்கிறீர்கள், உங்களுடைய உரிமை அது. சரியா? அரசு பள்ளி மாணவர்களும் பூஜிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அயோக்கியத்தனம். அதை ஏற்றுக்க முடியாது. முதலமைச்சர், அதனால் மாணவர்கள் எங்களுடைய முதலமைச்சரை நேசிக்க வேண்டும்.
இப்போ எனக்கும் முதலமைச்சர் உங்களுக்கும் முதலமைச்சர் அப்படின்ற வகையில் அந்த முதலமைச்சருங்கிற பதவிக்கு மரியாதை என்றைக்குமே இருக்கும். ஆனால் அதுக்காக நீ வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை போய் ஃபோட்டோவை காமிச்சு நீ வந்து இவரை நேசிக்க வேண்டும்னு சொல்வேன்னா ஏற்றுக்க முடியாது. ரைட். பொதுவாக வந்து திமுகவை விமர்சனம் செய்யறதுக்கு குத்தி காட்டுறதுக்கு வந்து பெயர் போனவர்கள் நீங்கள். ஆனால் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட தவறுகளை தான் அதிகமாக சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல ஒரு விமர்சகர்ன்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. கடைசியாக ஒரு விஷயம் உங்ககிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற அந்த பெண்ணுடைய பெயர் சொல்லாமல் நம்ம வந்து பேசலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் ஆகுது. அவங்க வந்து முதல்வர் கூட அவர் வீட்டில் ஒரு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுற மாதிரி. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி சட்டமன்றம் இதெல்லாம் கூட போயிடுச்சு. முழுக்க அந்த பெண்ணும் அந்த முதலமைச்சருக்கு பற்றி தான் எல்லாருமே டிபேட்டு. அவங்க ஆளாளுக்கு ஒரு ஃபிலாசபி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ யூஆர் டாக்கிங் அபவுட் ட்ரிஷா, சரியா? எனக்கு பேர் சொல்லிட்டீங்க. என்ன இருக்குது, பேரை சொல்லிடுவோமே. என்ன எனக்கு இந்த உலகத்துக்கு தெரியாத விஷயமா? என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சரி, முதலமைச்சர் என்பவர் நம்முடைய ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு நிர்வாகத்தின் தலைமைக்கு முதலமைச்சர்ன்ற பதவிக்கு வந்துட்டார். அவ்வளோதான். அவருடைய பர்சனல் லைஃப்பில் நுழையிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் முதலமைச்சருங்க அவர் இருக்கட்டும்ங்க. ஸோ வாட்? எல்லாமே பேசதான் செய்வாங்க. பேசுவாங்க. நீ எப்படி கட்டுப்படுத்துவ? முதலமைச்சருக்கு தனிப்பட்ட வழக்கம் இருக்காதா? முதலமைச்சர் யாருடன் அவருடைய நேரத்தை தனிப்பட்ட விதத்தில் செலவு பண்ணணும் நீயும் சொல்லுவீங்களா? நீயும் முடிவு பண்ண முடியுமா? நான் முடிவு பண்ண முடியுமா? பைத்தியக்காரத்தனமா இல்லையா இது? அவர் வந்து அவருடைய குடும்பத்தில் அவருக்கு வந்து ஒரு விவாகரத்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அவருடைய மனைவியிடமிருந்து அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிந்து விட்டார். 5 கேக் இருந்தது பார்த்தேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் பிரிந்து விட்டார். 5 கேக் இருக்கோ 10 கேக் இருக்கோ 1 கேக் இருக்கோ 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் பிரிந்து விட்டார். இதான் உண்மை, சரியா? இப்போது நீதிமன்றத்தில் ஒரு தரப்பு டாக்குமெண்ட் மட்டும் வெளியாயிருக்கு. இது அவர் மனைவி தரப்பு டாக்குமெண்ட் மட்டும் வெளியாயிருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, சிக்கல் என்னென்னா, இது வந்து டிவோர்ஸ், அதாவது விவாகரத்தில் கண்டஸ்டட் டிவோர்ஸ்னு இருக்குது. டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் ஒன்று, அதாவது 2 பேரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிகிறார்கள், சட்டப்படி பிரிகிறார்கள். விவாகரத்து பிரிகிறார்கள். சட்டப்படி பிரிவது வேறு, லீகல் செப்பரேஷன் என்பது வேறு, சரியா? விவாகரத்து என்பது வேறு. இதில் இவர்கள் இருவரும் சட்டப்படி விவாகரத்தை கோருகிறார்கள். அப்படின் பொழுது கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னு ஒரு ஷரத்து இருக்குது. இந்த கண்டஸ்டட் டிவோர்ஸ் என்ன அப்படின்னா, நான் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், இப்படின்ற ஷரத்துக்கள்லாம் போட்டு கண்டஸ்டட் டிவோர்ஸ்னு போடுறாங்கன்னா, இது நார்மலாக எப்போ போடுவாங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும் பொழுது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, சொத்து விவகாரத்தில் இந்த பிரித்து கொள்வது அப்படின்றதுல சில கேள்விகள் இருக்கும். எனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குது அப்படின்ற உரிமை கோர்றாங்க இல்லையா? அப்பவும் கண்டஸ்டட் டிவோர்ஸில் இந்த மாதிரியான வாசகங்களை ஸ்டாண்டர்டாக பயன்படுத்துவாங்க. 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள், பிரிந்து வாழ்கிறார்கள், தனித்தனியே இருக்காங்க, சரியா? கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் உறவில் இருக்கிறார், இல்லை மனைவி வேறு ஒரு ஆணுடன் உறவில் இருக்கிறார்னு வச்சுப்போம். இது சட்டப்படி குற்றமானா கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்டே சொல்லுது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது சட்டப்படி குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ அந்த இடத்துல அது முடிஞ்சிருச்சு. சட்டப்படி குற்றம் இல்லை என்றாலும் விவாகரத்து வழக்கு அப்படின்னு போடும்பொழுது அவருடைய அந்த கோரிக்கைகள் இருக்குது பாருங்க, அதுக்கு வலு சேர்க்கும். எனக்கு வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்தாரு, ஒவ்வொரு முறை அந்த பெண்ணுடன் அவர் வந்து வெளில போகும்பொழுதுலாம் மன உளைச்சல் ஏற்படுது, இப்படின்லாம் சொல்லி அதிகமாக நீங்கள் பங்கு வாங்க முடியும். இதுக்கு அது உதவும், சரியா? ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் குழந்தைகளெல்லாம் அப்படியே விட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் முதல்ல இருந்தே மறுக்கிறேன். அந்த குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சுருக்கார், நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருக்கார், நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்கார், அதுக்கு முழு செலவே அவர் ஏற்றுக்கிட்டுருக்கார், சரியா? ஒன்று. ரெண்டாவது மூணாவது என்னென்னா, அந்த குழந்தைங்க எந்த இதுவும் இல்லாமல் தெருவில் நிற்கிற குழந்தைங்களாம் இல்லைங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் யார்? முதல்வருடைய அப்பா. அவர் கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கார்,
சரியா? அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு இருக்கிற ஒரே வாரிசு யார்? விஜய். விஜயோடைய பசங்க. அப்போது அது எல்லாமே விஜயோட பசங்களுக்கு தான் உரிமை அதிகம். சரியா? அது அவங்களுக்கு தான் போக போகுது. யார் கொடுக்க போகிறது? அந்த மைண்டில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு 300 கோடி ரூபா உங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் இருக்கீங்க. எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கொடுக்கலாம், எங்கள் தாத்தா ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எனக்கு தான் வரப்போகுது, என்னுடைய ரைட்டுங்க அது, அப்போ எனக்கு தான் அது வரப்போகுது, என் தாத்தா ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லையே. அப்படின்னும் போது நான் தனியாக இருக்கேன், தனியாக பார்த்துக்கிறேன், இப்படி தான் இருப்பாங்க. சரியா? அவங்க மேஜர், உங்கள் 2 பசங்களுமே மேஜர். சரியா? அவங்க முடிவு எடுப்பாங்க, நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அண்ட் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் வந்து உங்கள் வீட்டில் அண்ணன், உங்கள் வீட்டில் தம்பி, உங்கள் வீட்டில் பிள்ளை என்று சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர் பொது சொத்து ஆகிவிட மாட்டார். அவர் பொது ஊழியர், முதலமைச்சர், பொது சேவகர், பொது ஊழியர், பொது சொத்து அல்ல. சரியா? உங்கள் வீட்டில் அண்ணன் சொல்லிட்டாருன்னா அவர் சொத்துலேருந்து அவர் 600 கோடியோ 400 கோடியோ எது இருக்குன்னு சொல்லியிருக்காருல, இல்லை உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறாரா சொத்துல? இல்லை நீ உன் சொத்துலேருந்து பிரித்து அவர் கொடுக்க போறியா? இல்லை. அப்புறம் என்ன? ஓம் பையனாக இருந்தாலும் ஓம் பொண்ணாக இருந்தாலும் தனிப்பட்ட அவங்க மேஜர் ஆகிட்டாங்க, தனிப்பட்ட முடிவு அவங்க எடுக்கும்போது நீ தலையிட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இதில் மட்டும் ஏன் வரீங்க எல்லாரும் கருத்து சொல்கிறதுக்கு? அவர் முதலமைச்சர், நிர்வாகத்தில் செயல்படுறாருன்னு சொல்லுங்கள், செயல்படலன்னு சொல்லுங்கள். ஒரு அரசியல் தலைவர், அவருடைய செயல்பாடு சரியா தப்பா அரசியல் ரீதியாக சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் யாருங்க ஒழுக்கப்பாடம் எடுக்கிறதுக்கு? ஒழுக்கப்பாடம் எடுக்கலனாலும் இப்படி வெளில வந்துருச்சுன்னா அதை மக்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற தாவேக்காரங்களை பற்றி என்ன சொல்கிறது? நிறைய பேர் சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் பர்சனல் லைஃப் பற்றி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பப்ளிக்கில் வந்துருச்சுன்னா மக்கள் எல்லாருமே கருத்து சொல்ல தாராளமாக பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், தாராளமாக பேசுங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறது, அதாவது உங்களுடைய ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒழுக்க வழிமுறையை வச்சிருப்பீங்களா? இந்த ஒழுக்க வழிமுறையை எல்லாரும் மேலேயும் திணிக்காதீங்க. சரி, சில விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர். என்ன நார்மலைஸ்? ஏன் இங்கே நார்மலைஸ் ஆகலையா? இங்கே பேரறிஞர் என்று சொல்லப்படுவர் சொல்லலையா? அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் ஒன்றும் முற்றும் துணிந்த முனிவனும் அல்லன்னு சொல்லலையா? அதுவும் தவறுனா இதுவும் தவறு. என்ன எப்படி தவறு? யாருங்க அதுக்கு முடிவு எடுக்குது? இது சரி, இது தவறு, இந்த முடிவை, இந்த அளவுகோல்களை போடுவது யார்? சரி, எனக்கு இதை பற்றி வந்து தொடர்ந்து உங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். தொடர்ந்து இதை பற்றி, இவர் மனைவி, இவர் துணைவி. சரி, திருவள்ளுவர் நிற்கிறார்ல வள்ளுவர் படத்தில், மனைவி துணைவி இணைவி, இந்த பக்கம் சர்க்காரியா கமிஷன் அறிக்கை ஓலைகள் இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே இப்படி பெண்டாகி இப்படி நிற்கிறார்ல, ஃபைல்ஸ் பேஷண்ட் மாதிரி. திருவள்ளுவர் 3 V தெரியும், 3 N தெரியும். ஏன் இதே இவர் பேர் என்ன, நம்ம முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 70s பேட்டி கொடுக்கலையா? நான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லலையா? இன்றைக்கி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது, ஆனால் அன்னைக்கு சட்டப்படி குற்றம் சொல்லலையா? இதெல்லாம் ஏங்க ஒரு அளவு. இனி உலக தலைவர்களே எடுத்துக்கோங்களேன், ஏன் நம்ம நேரு எடுத்துக்கோங்க, எல்லாரும் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க, எட்வினா மவுண்ட் பேட்டனோட நேருவுக்கு உறவு இருந்தது அப்படின்னு பேசுகிறாங்க. யார்? ஏன் பத்மஜா நாயுடு பற்றி உங்களுக்கு தெரியாதா? படித்தது கிடையாதா? பத்மஜா நாயுடுக்கும் நேருவுக்கும் என்ன உறவு எடுத்து பார்த்துருக்கீங்களா? யாராவது தெரியுமா என்ன நடந்ததுன்னு? வாஜ்பாய் வரைக்கும் இருக்கிற தலைவர்கள்லாம், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய் வரைக்கும் தலைவர்கள், அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா எப்படிலாம் இருந்திருக்குன்னு? தெரிஞ்சுக்க விரும்பலங்க. அப்போ இதெல்லாம் விரும்பல. அப்போ இதை மட்டும் ஏன் விரும்புறீங்க? ஏன்னா இன்ஸ்டாகிராம் இல்லை அந்த காலகட்டம். இப்போ இது விஜய் அப்படின்றதுனால இதை எடுத்து நம்ம வந்து கூறு போட்டு அது என்னன்னு பார்க்கணும். நான் என்ன கேட்குறேன், விஜயோடைய காதுகளுக்கு இடையே என்ன சிந்தனை, என்ன ஓடுது அப்படின்றது யோசிங்க. அவர் காலங்களுக்கு இடையே என்ன நடக்குதுன்றது நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? சரி, இதுக்கு மேலே இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இன்பு வந்து ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட கோவத்துக்கு ஆளாகாதீங்க. ஏன்னா அதுதான் ஜென்சியின் தலைவராக வந்து ஃபியூச்சரில் வரதுக்கான நல்ல வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா ஏங்க சம்மந்தமே இல்லாமல் பாக்டீரியான்றீங்க? சொல்கிறேன், இன்பும் நீங்கள். சரி, ரைட்டு. இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூடாயிட்டாரு. சூரியனை பற்றி பேசினாலே வைரஸ். கிஷோர் கே சாமி அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இத்துடன் இன்னைக்கு நேர்காணல் முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.